Good morning, everyone. So thank you so much for joining this webinar on a Saturday. So இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் வந்து எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச விஷயம் தான். டிரெக்ட் வைஸ் ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மேக்ஸிமைசிங் யுவர் ரிட்டர்ன்ஸ் வித் ரைட் சாய்ஸ். ஸோ ஈவன் வந்து நீங்க டு ஸ்டார்ட் வித் லாஸ்ட் 1 year வந்து நான் ஒரு அட்வைசரா ஐ ஹேவ் பீன் டிராவலிங் வித் லாட் ஆஃப் கிளைண்ட்ஸ் இன் M2W Milestones2Wealth. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம பண்ணதுக்கான முதல் காரணமே வந்து ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்க்கு நம்ம அவங்கள 1 crore ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ மிஷன் வந்து ரொம்பவே சிம்பிள் அண்ட் அந்த டார்கெட்டும் வந்து இட்ஸ் வெரி கிளியர். ஸோ பேசிக்கா நம்மளோட M2W மிஷனே வந்து ஹெல்பிங் இன்வெஸ்டர்ஸ் டு ரீச் 1 crore milestone. ஸோ அதுக்கு தேவையான டூல்ஸ் இன்சைட்ஸ் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ எல்லா சைட்ல இருந்துமே நம்ம கிளைண்ட்ஸ்க்கு அந்த சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ பேசிக்கா ஜஸ்ட் வந்து இந்த 1 crore ரீச் பண்ணா போதுமா, அதுதான் நம்ம வந்து ஒரு இன்வெஸ்டரா நம்ம ஆட் ஆன் பண்றோமா அப்படின்னு கேட்டா டெஃபினட்டா கிடையாது. ஸோ இது இல்லாம நம்ம நிறைய விஷயங்கள் ஒரு கிளைண்ட்டுக்கு தேவையான நிறைய விஷயங்களை நம்ம இது Milestones2Wealthல கொடுத்துட்டே இருக்கோம். லெட்ஸே அவங்களோட இன்சூரன்ஸ் ரெக்யர்மெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு கோல் பேஸ்டா ஒரு பிளான் பண்ணணும், ஏதோ ஒரு அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அவங்க சேவ் பண்ணணும், இல்ல சில்ட்ரனோட எஜுகேஷன், இந்த மாதிரி எனி திங் தட் அவங்களுடைய பர்சனல் ஃபினான்ஸ்ல அவங்களுக்கு எந்த வகையில ஹெல்ப் பண்ண முடியுமோ அதையும் நம்ம Milestones2Wealthல பண்ணிட்டே இருக்கோம். ஸோ பேசிக்கா இன்னையோட அஜெண்டா நம்ம எதை பத்தி பெருசா டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இதுல நம்ம கொடுக்க போற ஃபண்ட்ஸ். ஸோ நம்ம பேசுற கிளைண்ட் எல்லாருமே வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து கேட்பாங்க, மேம் ஃபீஸ் எப்படி சார்ஜ் பண்றீங்க, ஆர் என்ன சார்ஜ் பண்றீங்க, இப்போ நான் வந்து டிரெக்ட்ல பண்ணலாமே, எனக்கு அதுல ஃபீஸ் கம்மியா இருக்கும்ல, நான் ஏன் ரெகுலர்ல பண்ணணும், இந்த மாதிரி வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இந்த ஃபீஸ் ரிலேட்டடா எழுறப்போ அந்த டைம்ல வந்து நாங்க என்ன ஆட் ஆன் பண்றோம் ஒரு அட்வைசராங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ற சுச்சுவேஷன் நமக்கு எப்பவுமே இருக்கு. ஸோ அது வந்து இந்த வெபினார்ல உங்களுக்கு இன்னும் கூட புரிய வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வெபினாரை நம்ம இன்னைக்கு எடுத்துட்டு போறோம். ஸோ பேசிக்கா நம்ம இந்த வெபினாரை ட்ரை பண்ண போறது என்னன்னா, ஒரு டிரெக்ட் அண்ட் ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்டுக்கு இடையில உள்ள ஒரு டிஃபரன்ஸை நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். ஆல்சோ அட் த சேம் டைம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் காஸ்ட் வைஸ் வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரியும் டிரெக்டுக்கும் ரெகுலருக்கும் நடுவுல. ஆனா ஒரு ட்ரூ இம்பேக்ட் என்ன, ஒரு அட்வைசரை நம்மளோட ஜேர்னில எடுத்துட்டு போறதுல ஆர் அவங்களுக்கு நம்ம கொடுக்குற அந்த எக்ஸ்ட்ரா 1% ஃபீஸ்ல என்ன அட்வான்டேஜ் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா அப்படிங்கிறத நம்ம டெஃபினட்டா பார்க்கணும். அண்ட் ஆல்சோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்க்கும்போது ரொம்ப சீப்பர் ஃபண்ட்ஸ் மேம், அது டிரெக்ட் ஃபண்ட்ஸ் வந்து சீப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய கிளைண்ட்ஸ் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. பட் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அண்ட் ரிட்டர்ன்ஸ் மட்டுமே ஒரு ஃபண்டை சூஸ் பண்றதுக்கு கரெக்டான விஷயமா இருக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும். அது பெஸ்ட் சாய்ஸா இருக்குமா அப்படிங்கிறத நம்ம கேட்கணும். ஸோ பேசிக்கா ஒரு ஃபுல் பிக்சரா பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கட்டும், இல்லை எமோஷனல் கைடன்ஸா இருக்கட்டும், டைம்க்கு நம்ம எப்ப லம்சம் ஆட் பண்ணணுமோ அப்ப ஆட் பண்ணணும், இந்த விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமுமே வந்து ஒரு டிரெக்ட் ஃபண்ட்ல உங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிற கொஸ்டின் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். இது இல்லாம ஸோ பேசிக்கா இந்த டிரெக்ட் அண்ட் ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரு பேலன்ஸ்டான அப்ரோச்சா இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ பேசிக்கா வந்து ஒருத்தவங்களோட டைம் கமிட்மெண்ட் அண்ட் தென் அவங்களால மியூச்சுவல் ஃபண்ட் ரிசர்ச் வந்து பண்ண முடியுமா, அதெல்லாம் நம்ம கூட we will discuss in this. ஸோ பேசிக்கா வந்து ஒரு அட்வான்டேஜ் ஆன டைரக்ட் ஃபண்ட்ல, பட் அதை ஒரு அட்வைசர் எப்படி அதை வேல்யூ ஆட் பண்றாங்க ஒரு வெல்த் கிரியேஷன் ஜேர்னில அப்படிங்கிறதையும் நம்ம we will set in this webinar. So பேசிக்கா direct and regular mutual funds, let's dive into it. So direct funds பாத்தீங்கன்னா உங்களுக்கு you will be buying it directly from the market. So பேசிக்கா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே 2 டைப்ஸ் இருக்கு இல்லையா, ஒன்னு வந்து டிரெக்ட், இன்னொன்னு வந்து ரெகுலர். ஸோ டிரெக்ட் ஃபண்ட்ஸ்ல உங்களுக்கு லோவர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும், ஏன்னா நீங்க டிரெக்டா அந்த ஏஎம்சில இருந்தே லெட்ஸ் நிப்பானோ ஐசிஐசிஐயோ யூ பை டிரெக்ட்லி ஃப்ரம் த மார்க்கெட். ஸோ இதுக்கு இடையில உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிபியூட்டரோ அட்வைசரோ இருக்க போறது இல்லை. வேற ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஹையர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கு, பிகாஸ் அங்க அட்வைசருக்கு ஒரு கமிஷன் நம்மளுக்கு ஒரு பார்ட் போகுது. அண்ட் ஆல்சோ நமக்கு இதுல இருந்து என்ன பெனிஃபிட் வரும், அட்வைசர் வந்து
ஒரு கைடன்ஸ் நமக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. அது மாதிரி ஒரு சப்போர்ட் நமக்கு இருந்துட்டே இருக்கும். ஸோ டிரெக்ட் அண்ட் ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட பேசிக் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட்டை நம்ம டிரெக்டா போய் மார்க்கெட்ல வாங்குறது டிரெக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். வேறஸ் ஒரு அட்வைசரோட நம்ம ஹெல்ப் எடுக்கும்போது அதை நம்ம ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஈஸியா நம்ம மேல இருந்து பார்க்கும்போது ஜஸ்ட் வி லுக் இட் ஃப்ரம் நம்ம டாப்ல இருந்து பாக்குறோம் அப்படின்னா டிரெக்ட் ஃபண்ட்ஸ் தான் காஸ்ட் லெஸ்ஸா இருக்கு. ஸோ அப்ப அதுதான் வந்து பெட்டரா இருக்குங்கிற ஐடியா நமக்கு இருக்கும். பட் லெட்ஸ் லுக் டீப் இன்டு இட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல டிரெக்ட் ஃபண்ட்ஸோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து கம்மியா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப இந்த ஃபண்டை மேனேஜ் பண்ற மேனேஜருக்கு நீங்க ஒரு ஃபீஸ் கொடுப்பீங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ங்கிறது இட்ஸ் அ பூல் ஆஃப் ஸ்டாக்ஸ். அது வந்து உங்களுக்கு ஒரு ஃபண்ட் மேனேஜர், லெட்ஸ் இப்ப நிப்பான் இந்தியானா அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஐசிஐசிஐனா அந்த ஃபண்ட் மேனேஜர் அந்த ஃபண்டை ஹேண்டில் பண்ணுவாங்க. லெட்ஸ் ஐசிஐசிஐ வந்து இப்போ ஃபோக்கஸ்ட் ஃபண்ட் அப்படின்னா அந்த ஃபோக்கஸ் ஃபண்டோட மேனேஜர் அந்த ஃபண்டை ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்கா ஒரு குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸை நமக்காக பிக் பண்ணி அதை அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவங்க மேனேஜ் பண்ற அவங்களுக்கு நம்ம ஃபீஸ் கொடுக்கணும். இந்த ஃபீஸ் வந்து டிரெக்ட்ல வந்து இன்கார்பரேட் ஆகி தான் நமக்கு வரும். இதை வந்து நமக்கு ரெகுலர்ல ஆனா எப்படி இருக்கும் அப்படின்னா, அதே ஃபீஸ் லெட்ஸே வந்து 1% ஆர் 0.5%ல இருந்து 1% ஜாஸ்தியா இருக்கும். அதனால யூ கேன் சி இப்போ நீங்க இப்ப இந்த கிராஃபை ஜஸ்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 1 இயர் 1ல இருந்து 10 வரைக்கும் பார்க்கும்போது ஜஸ்ட் நீங்க நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆர் நீங்க யாரோட வீடியோஸ் நீங்க நிறைய பாக்குறவங்களா இருந்திருந்தாலும் கூட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி பேசுறாங்கன்னா சிம்பிளா அவங்க இதைதான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க டிரெக்ட்ல போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு 38.24 lakhs கிடைச்சிருக்கும். நீங்க வந்து இதுல நீங்க வந்து ரெகுலர் பிளான்ல போடுறதுனால உங்களுக்கு கிட்டத்தட்ட பாருங்க ஒரு 4 lakh டிஃபரன்ஸ் வருது. நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா போயிட்டு அதை ஃபீஸா பே பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ ஈவன் வந்து மோஸ்ட் ஆஃப் தம் சொல்றது என்னன்னா, நீங்க வந்து பெட்டர் இதுலயே போடுங்க. ஸோ நீங்க பெட்டர் என்ன பண்ணுங்க, நீங்க வந்து டிரெக்ட் ஃபண்ட்ஸ்லயே போடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க உங்களுக்கு நிறைய பேர் நம்ம இந்த யூடியூப்லயோ இல்ல இன்ஃப்ளூயன்சஸ் நிறைய பேர் வந்து நம்ம பேசி வந்து நம்ம பார்த்திருப்போம். பட் ஆக்சுவலி வந்து அது ரைட் அப்படின்னா நம்ம அதையே ஃபாலோ பண்ணலாம்ல. ஸோ என்ன டிஃபரன்ஸ் இருக்கு உங்களுக்கு? பெரிய டிஃபரன்ஸ். அதே ஃபண்டை தான் வந்து ரெண்டு பேரும் கொடுக்க போறாங்க. லெட்ஸே நீங்க டிரெக்ட் ஃபண்ட்ல வந்து சில ஸ்டாக்ஸ் இருக்கும், அது ரெகுலர் ஃபண்ட்ஸ்ல இருக்காது. அப்படி கிடையாது. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்னு எடுத்துக்கிட்டா டிரெக்ட் ஃபண்ட்ஸ்ல என்னென்ன ஸ்டாக் இருக்கோ அதே தான் ரெகுலர் ஃபண்ட்லயும் இருக்க போகுது. ஸோ விச் மீன்ஸ் பெருசா வந்து எந்த டிஃபரன்ஸும் ஸ்டாக் வைஸோ இல்ல ஹோல்டிங்ஸ் வைஸோ கிடையாது. அப்புறம் ஏன் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ரெகுலர் ஃபண்டுக்கு போகணும், டிரெக்ட் ஃபண்ட்ஸ்ல இருக்கலாமேங்கிற மாதிரி ஒண்ணுதான். இந்த மாதிரி மேலோட்டமா நம்ம இந்த கிராஃப் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்குது, கரெக்டா? பட் என்ன காஸ்ட் இருக்கு அப்படின்னா, நீங்க you have to understand the true cost of DIY investing, which is யாருக்கு பொருந்தும் பொருந்தாதுன்னு சொல்லலாம். கரெக்டா தப்பான்னு நம்ம சொல்ல முடியாது. which means direct funds கரெக்ட், ரெகுலர் ஃபண்ட்ஸ் தப்புங்கிறது இங்க வாதம் இல்லை. என்ன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, ட்ரூ காஸ்ட் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த காஸ்ட்டுக்கு நம்ம ரெடியா இருக்கோம், என்னால அதை பண்ண முடியும், எனக்கு அந்த டைம் அண்ட் எஃபர்ட் போட முடியும். லெட்ஸே என்னால ரிசர்ச் பண்ணி அதை ட்ராக் பண்ணி கன்சிஸ்டன்டா நான் ரீபேலன்ஸ் பண்ணிட்டே இருப்பேன், அது நான் பார்க்க முடியும் அப்படிங்கிறது வந்து டைம் அண்ட் எஃபர்ட். வேறஸ் பிஹேவியரல் பிட்ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்னொன்று சில டைம் லெட்ஸே நமக்கு மார்க்கெட் லாஸ்ட் 3-4 days ஈவன் லாஸ்ட் 1 monthல நமக்கு எத்தனை பர்சன்ட் விழுந்திருக்குன்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன பண்ணணும்? ஒருவேளை பயந்து நம்ம பணத்தை வெளியில எடுத்துடக்கூடாது. இன்னும் கூட ஸோ இப்போ நீங்க ஒரு அட்வைசர் இருக்கும்போது அவங்க உங்களுக்கு they'll guide you saying, சார் இந்த மார்க்கெட் கீழே விழுறோங்கிறது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் தான், இப்ப நீங்க அடிஷனல் பண்ணுங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அவங்க சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கா வந்து பிஹேவியரல் பிட்ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா, டிஐஒய் இன்வெஸ்டர்ஸ் வந்து அதிகமா கொஞ்சம் எமோஷனல் டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. அண்ட் ஆல்சோ அபோவ் ஆல் மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ ரீபேலன்சிங்லயோ இல்ல டைமிங்லயோ இல்ல மார்க்கெட் இன்சைட்லயோ இது எல்லாத்துலயுமே ஒரு டிலே ஆர் ஒரு புவர் டைமிங் ஆர் ஒரு லேக் ஆஃப் மார்க்கெட் இன்சைட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு
ஒரு டிஐஒய் இன்வெஸ்டிங் ஒருத்தவங்க பண்ணும்போது அதோட ஒரு ட்ரூ காஸ்ட் ஒரு ஹிடன் காஸ்ட் பாத்தீங்கன்னா மெயினா நம்ம டைம் அண்ட் எஃபர்ட் கன்சிஸ்டன்டா நம்ம போட்டுட்டே வரணும். அப்போ நம்ம ரிசர்ச் பண்ணணும், ஃபண்ட்ஸ் எல்லாம் ட்ராக் பண்ணணும். ஸோ பேசிக்கா இந்த ஃபண்ட் ரிசர்ச் அண்ட் ட்ராக்கிங்ல பாத்தீங்கன்னா சிம்பிளி நம்ம வந்து ஓகே நான் லாஸ்ட் 3 இயர்ஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு, லாஸ்ட் 4 இயர்ஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு, அந்த ஃபண்டை நான் சூஸ் பண்றேன், அப்படி நம்ம ஒண்ணு பண்ணலாமா, அது நல்ல ஐடியாவா இருக்குமா அப்படின்னா ஜஸ்ட் நம்ம பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வச்சு மட்டும் டெஃபினட்டா ஒரு ஃபண்டை சூஸ் பண்ண முடியாது. வை பிகாஸ் பாஸ்ட்ல அதோட ஹையஸ்ட் பர்ஃபார்மன்ஸை ரீச் பண்ணிருக்கிறது திரும்பவும் அதே ட்ராக்ல தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கரெக்டா? ஸோ லெட்ஸ் சே ஈவன் in the small cap we are taking all that approach. Like Shyam sir is also talking continuously in the videos. அதுல எல்லாமே சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ நாளைக்கு மார்க்கெட் கரெக்ட் ஆகும்போது ஸ்மால் கேப்ல தான் நமக்கு பெரிய அடி வந்து விழுதோ, ஸ்மால் அண்ட் மிட் கேப்ஸ்ல ரிஸ்க் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. ஸோ பேசிக்கா உங்களுடைய ரிஸ்கையும் நீங்க வந்து எவ்வளவு ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கும் உங்களை கைட் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு டிஐஒய் இன்வெஸ்டிங்ல இருக்கிற ஒரு சின்ன ரிஸ்க் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஸோ பேசிக்கா வந்து ஒரு 1% ஃபீஸ் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காக நம்ம ஸ்ட்ராட்டஜிக் மார்க்கெட் கால்ஸையோ இல்லை செக்டாரல் இன்வெஸ்டிங்கையோ லெட்ஸ் சே செக்டாரல் லைக் வி ஆல் நோ பிஸ்னஸ் சைக்கிள்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியும். ஸோ லாஸ்ட் 5 இயர்ஸ் நல்லா பண்ண செக்டார் நெக்ஸ்ட் 5 இயர்ஸும் நல்லா பண்ணும்னு சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு ஆக்சுவலி மேபி ஹிடன் ஆயிருக்கிற ஒரு செக்டார், பூம் ஆயிட்டு இருக்க ஒரு செக்டார் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அப்ரோச்சஸ் எல்லாம் நம்மளோட ஃபண்ட்ஸ்ல எடுக்க முடியுமா அப்படிங்கிறதையும் வந்து நம்ம வந்து கண்டிப்பா வந்து பார்க்கணும். when it comes to அட்வைசர் கைடட் இன்வெஸ்டருக்கும் உள்ளது. ஸோ பேசிக்கா ஒரு மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது நம்ம மெயினா என்ன நோட் பண்றோம் அப்படின்னா ஒரு டிஐஒய் இன்வெஸ்டர் வந்து நாங்க நிறைய தடவை வந்து எங்களோட கிளைண்டே வந்து தே வில் பி போத் டிஐஒய் இன்வெஸ்டர் ஆஸ் வெல் அஸ் அட்வைசர் கைடட், விச் மீன்ஸ் எங்ககிட்டயும் பண்ணிட்டு இருப்பாங்க, அதே நேரத்தில் அவங்களுக்கும் ஒரு போர்ட்ஃபோலியோ எக்ஸ்டர்னலா அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல தே ரியலைஸ் தட் இந்த மாதிரி டைம்ல பெட்டரா நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நம்ம ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வெல்த் கிரியேஷன் ஜேர்னி நம்மளுக்கு ஒரு அட்வைசர்ல இருந்தே கிடைக்குதுங்கும் போது நம்ம ஏன் வந்து அகைன் இங்க போய் நம்ம தனியா இதை ட்ரை பண்ணணுங்கிற ஐடியா அவங்களுக்கு தோன்றதுனால கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அவங்களோட பணத்தை வந்து அங்கிருந்து நமக்கு ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பேசிக்கா என்ன சொல்ல வரும் அப்படின்னா ஒரு டிஐஒய் இன்வெஸ்டர் வந்து மார்க்கெட் டவுன் டர்ன்ல ஒரு எமோஷனலா ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். பிகாஸ் நம்மளோட பணம் இல்லையா அது, எண்ட் ஆஃப் த டே ஏன் பணம்ங்கும் போது அது கீழே போகுது, அந்த ரிட்டர்ன்ஸ் நெகட்டிவா போகுது, ஆர் ரிட்டர்ன்ஸ் ரொம்ப கீழே லைக் நான் பாசிட்டிவா 3 வருஷமா நான் பாசிட்டிவா பார்த்துட்டு இருக்கேன். கோவிட்ல இருந்து என்னோட இது வந்து 30% 32% ரிட்டர்ன் கொடுத்துட்டே இருந்தது. திடீர்னு பார்த்தா வந்து எனக்கு இது கீழே போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பாயிண்ட் வர்றப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஓகே ஒருவேளை மார்க்கெட் இன்னும் கீழே விழுமோங்கிற பயத்துல நம்ம மேபி ஒரு நல்ல ஸ்டாக்கையோ ஒரு நல்ல ஃபண்டையோ நம்ம வித்துற கூட செய்வோம். ஸோ அந்த பயம் நமக்கு எமோஷனலி டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துது. வேற ஒரு அட்வைசர் வந்து உங்களோடது ஒரு 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 சப்ஜெக்டிவா அது வந்து அந்த டைம்க்கு என்ன முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சப்ஜெக்டிவா வந்து உங்களோட பணத்தை அவர் பார்த்து முடிவெடுக்கிறதுக்கான சூழ்நிலை வந்து அவருக்கு இருக்கும். ஸோ ஹீல் ஹெல்ப் யூ ஸ்டே இன்வெஸ்டட் ஸோ தட் நீங்க லாங் டேர்ம் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம், அந்த லாங் டேர்ம்க்கு நம்மளால எப்படி வந்து பணத்தை வந்து ப்ரிசர்வ் பண்ண முடியுங்கிறத அவரால் சொல்ல முடியும். ஸோ பேசிக்கா ஒரு அட்வைசர் ஒரு உங்க டேபிளுக்கு என்ன கொண்டு வராங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஒரு கீ வேல்யூ அடிஷனா M2W என்ன கொண்டு வருது அட்வைசர்ஸ், M2Wல இருந்து கிளைண்ட்டுக்கு என்ன கொண்டு போறாங்க அப்படின்லாம் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கோல் பேஸ்ட் பிளானிங். ஸோ பேசிக்கா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா லெட்ஸ் சே உங்களோட கோல் வந்து ஒரு மைல்ஸ்டோனா இருக்கட்டும். எனக்கு இப்போதைக்கு பெருசா எந்த கோலும் இல்லை, நான் இன்னொரு 10 வருஷத்துக்கு என்னால ஒரு எஸ்ஐபியோ லம்சமோ பண்ண முடியும் அப்படிங்கிறப்போ நான் வந்து என்னோட கோலை முதல்ல செட் பண்ணணும். கோல் இல்லாத இன்வெஸ்டிங் வந்து டெஃபினட்டா இது ஒரு ஆம்பிஷனே இல்லாத லைஃப் மாதிரி தான். நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம எந்த பாயிண்ட்டை ரீச் பண்ண போறோம், இப்ப நம்ம எங்க இருக்கோம், இது வந்து கண்டிப்பா நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும்போது தெரியணும். ஸோ ஃபண்ட் பிக்கிங்கா இருக்கட்டும், ஆர்எல்ஸ் வந்து எந்த ஃபண்ட்ஸை வந்து சூஸ் பண்ணணும், எதுல இன்வெஸ்ட் பண்ணணும், இது எல்லாமே வந்து
மெயினா எதை வச்சு டிசைட் ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு எந்த டைம்க்குள்ள அந்த ஃபண்ட் தேவைப்படும், நீங்க எவ்வளவு வருஷம் அதை இன்வெஸ்ட் பண்ணலாம்னு இருக்கீங்க, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ஃபண்டையே சூஸ் பண்றோம். ஸோ பேசிக்கா கோல் பேஸ்ட் பிளானிங் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அது நம்ம இங்க நான் உங்களுக்கு ஆட் ஆனா தரோம். அதே மாதிரி மார்க்கெட்ஸ் இன்சைட்ஸ் அண்ட் ரீபேலன்சிங். ஸோ எப்பெல்லாம் வந்து உங்க போர்ட்ஃபோலியோவை சேஞ்சஸ் தேவைப்படுங்கிறத கன்சிஸ்டண்டா மேனேஜ் பண்ணி அந்த டைம்ல உங்களோட போர்ட்ஃபோலியோவில் அந்த டிஃபரன்சஸை கொண்டு வர வேண்டியதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ பிஹேவியரல் கோச்சிங். லெட்ஸ் சே இப்பவே நான் வாங்கணும், இன்னைக்கு மார்க்கெட் விழுந்திருக்கு நான் உடனே வாங்கணும் அப்படிங்கிறதோ இல்ல உடனே விற்கணும் அப்படிங்கிறதோ, இது எந்த டைம்க்கு எது பொருந்தும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ லெட்ஸ் சே இன்னைக்கு வந்து மார்க்கெட் விழுந்திருக்கு, நான் இல்ல ஈவன் வந்து நீங்க எங்களோட இன்வெஸ்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் கோவிட் டைம்ல இல்ல எனக்கு வந்து பணம் வந்து எனக்கு கண்டிப்பா நீங்க எடுத்து கொடுத்துருங்க, எனக்கு இதுக்கப்புறம் மார்க்கெட் மேல வருங்கிற ஐடியா இல்ல, பணம் எல்லாம் ரொம்ப கீழே போயிட்டே இருக்கு, ஆஸ் அன் ப்ராஃபிட் வந்து ரொம்ப கீழே போயிட்டே இருக்கு, என்னால இதுக்கு மேல வேண்டாம் நான் பணத்தை எடுத்துடுறேன்னு அப்படின்னு சொன்ன இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து நாங்க சொன்ன ஒரு விஷயம், நோ, நம்ம டெஃபினட்டா மார்க்கெட் வில் கம் அப் அகைன், நம்ம எங்க லைக் வில் இன்வெஸ்ட் இட், நம்ம இதை மேனேஜ் பண்ணிட்டே போகலாம், டெஃபினட்டா இட் வில் கம் அப் அகைன் அப்படின்னு நம்ம சொன்னப்போ தே ட்ரஸ்டட் அஸ். அண்ட் யாரெல்லாம் ட்ரஸ்ட் பண்ணி நம்ம கூட ஜேர்னியில இருந்தாங்களோ, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் தே ஆல் மேட் அ வண்டர்ஃபுல் ரிட்டர்ன். ஸோ தட் தே பேசிக்லி தே அண்டர்ஸ்டாண்ட் அந்த ஒரு பிஹேவியரலா நம்ம அவங்களுக்கு ஒரு பேனிக் செல்லிங்கோ இல்லை இம்பல்சிவ் பையிங்கோ நம்ம கொடுக்கறது கிடையாது. அண்ட் ஆல்சோ லம்சம் கால்ஸ் ஆன் மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ வென்எவர் மார்க்கெட் கீழே போறது, ஒரு டிப் இருக்கு அப்படின்னா அதுல வந்து நம்ம அவங்களுக்கு லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை எப்படி யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்கும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி செக்டோரல் அண்ட் தீமேட்டிக் அப்ரோச். ஸோ சிமிலர்லி எங்க வந்து எந்த செக்டர்ஸ் வந்து ரொம்ப ஹை பொட்டென்ஷியலா இருக்கும் நம்ம அங்க வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். அண்ட் அபோவ் ஆல் கோல்ட் அண்ட் சில்வர் ஃபார் டைவர்சிஃபிகேஷன். ஸோ பேசிக்கா நீங்க வந்து ஸோ இங்க தான் நீங்க M2W உங்களுக்கு எப்படி ஆட் ஆன் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்க இப்போ வந்து M2W இன்வெஸ்டர்ஸ் யாரும் நீங்க ஆல்ரெடி M2W கிளைண்ட்ஸ் யாரும் இந்த வெபினார்ல இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு காலாவது கோல்ட் அண்ட் சில்வர்ல இருந்து வந்திருக்கும். கோல்ட் அண்ட் சில்வர்ல நீங்க பண்ணுங்க, திஸ் இஸ் அ குட் டைம் டு இன்வெஸ்ட், போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்கா வென் யூ லுக் அட் இட், மேல இருந்து பாத்தீங்கன்னா கூட எங்களுக்கு ஸோ கோல்ட் அண்ட் சில்வர்ல கமிஷன்ஸ் பாத்தீங்கன்னா கிடையாது, இட் இஸ் வெரி லோ. டெட்டு கூட நாங்க கால்ஸ் கொடுத்திருந்தோம், ஆர்பிட்ராஜ் ஃபண்ட், டெட் ஃபண்ட்ல போடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஷார்ட் டேர்ம்ல வந்து ஏதாவது ஒரு நீட் இருக்கு அப்படின்னா இட்ஸ் அ குட் டைம், உங்க மணியை வந்து சேவிங்ஸ்லயோ எஃப்டிலயோ வச்சுக்காம நீங்க டெட்ல வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற இந்த கிளைண்ட்ஸ் நம்ம கிட்ட பேசும்போது ஃபீஸை பத்தி அவங்க கவலைப்படும் போதும் நான் சொல்றது அதுதான். ஸோ ஃபீஸ் பத்தி கவலைப்படுறது வந்து நம்ம மொத்தமா வந்து இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் வாங்குங்க அப்படின்னு ஹை எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்க ஃபண்டா உங்களுக்கு விற்கிறது இல்லை, ஆர் நம்ம இங்க உங்களுக்கு விற்கிறது இல்லை. வாட் வி ஆர் ட்ரைங் டு டூ ஹியர் இஸ் உங்க ரெக்யர்மெண்ட்டுக்கு எந்த ஃபண்ட்ஸ் ஃபிட் ஆகுதோ அந்த ஃபண்டை தான் நம்ம உங்களுக்கு சஜஸ்ட் பண்றோம். ஸோ வென் யூ லுக் அட் இட், நீங்க ஆஸ் ஐ செட் கோல்ட் அண்ட் சில்வர் நாங்க வந்து உங்களுக்கு லம்சம் கால்ஸ் கொடுத்தப்போ கோல்ட் அண்ட் சில்வர்ல இருந்து நமக்கு கமிஷன்ஸ் பெருசா வருதா அப்படின்னா கிடையாது. அப்போ நான் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா எனக்கு அந்த ஃபண்ட்ல பெருசா ப்ராஃபிட் இல்லாதப்போ நான் அதை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா வாட் வி ஆர் ட்ரைங் டு டூ ஹியர் இஸ் ஒரு கிளைண்ட்டுக்கு ஹெட்ஜிங்க்கு கண்டிப்பா கோல்ட் அண்ட் சில்வர் தேவைப்படுது அப்படிங்கறத நாங்க உறுதியா நம்புறோம். ஸோ மார்க்கெட்டோட வாலட்டாலிட்டிக்கு ஏத்த மாதிரி நம்மளோட போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜ் பண்றதுக்கும் அங்க நமக்கு கோல்ட் அண்ட் சில்வர் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுனாலதான் நம்ம கிளைண்டோட இன்ட்ரெஸ்ட்டை தான் இங்க ஃப்ரண்ட்ல வைக்கிறோம். ஸோ அவங்களுக்கு எது பெட்டரா இருக்கும், அவங்களுக்கு லாங் டேர்ம்ல எது இன்னும் ப்ராஃபிட் பண்ணி கொடுக்கும், ஒரு ஸ்டெப் அஹெட் நம்ம இன்னும் பெட்டரா பண்ண முடியுங்கிறதுல நாங்க வந்து எப்பவுமே ஃபோக்கஸ் வந்து ரொம்பவே நாங்க கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ ஹியர் இட்ஸ் ஆல்சோ பேசிக்கா வந்து YM2Wல நான் இங்க ஹாவ் ஆல்சோ கிவன் திஸ் இஸ் பேசிக்லி வி ஹாவ் என்டர்ட் அண்ட் எக்ஸிட்டட் அ லாட் ஆஃப் யூனோ funds in the over the time period to 2012 and 21 வரைக்கும் இங்க இருக்கு. ஸோ Mr. Harshil, our investment strategist, அவரும் வந்து இந்த கால்ல இருக்காரு. ஸோ he can just give his insights on what an advisor brings to the table and how M2W helps client. Hi, Archana. Thank you. Why don't you go back to that one slide in which you had 3 points, and I felt that they were very, very important 3 points. Yes, the hidden cost, correct. See, when we used to run the direct the RIS service, then
and now that we are doing Milestones2Wealth and it's majorly on the regular side, see, we've been on both the sides, right? So we know what it is to do DIY, because when you do DIY, you're not actually getting lesser cost. You're actually paying more to a technology provider. That's it, right? Time and effort, research tracking, rebalancing, all of this is something that an advisor will completely take up, right? So if you go to a doctor will look at whatever uh, whatever your symptoms are or whatever your requirement is, and accordingly only tell you that okay, you need to do this and you need to do that. That's exactly the role of an advisor, because they take care of your behavior, they take care of whatever research you have to do at a very very low cost, because you're not paying much in terms of first, you're not paying much in terms of expense ratio to the mutual fund manager, right? Understand that, because if you compare us to the US costs are extremely high, and there is underperformance in the US for active fund managers, right? Which means that you're paying more and not even getting your money's worth, right? In India, your expense ratios are not very high, barring NFOs and the number of schemes that are launched this year, plus the money that goes into NFOs. You don't even know the fund. You don't even know what the construct of the portfolio is going to look like. Yet, thinking of returns, you put money in NFOs, where NFOs usually are high expense ratio, right? That is a sure no. But the whole point is that the job of an advisor is to make sure that you don't spend enough time thinking, doing that level of research where you don't have that luxury of time, because you're all doing other things. There are other priorities that you have to take care of, right? So the advisor's job is to take care of time, make sure that you're invested in the right place at the right time. Second, instead of thinking of being invested at the right place at the right time, you should think of how an advisor actually tells you when to exit out, when to sell off, how much to sell off, right? Because everybody is so obsessed with uh, buying and what I need to buy. Nobody pays attention to what do I need to sell and how much of it do I need to sell. Is it worth me staying invested in this theme or idea, knowing that the valuations are very high? Third, there is always rebalancing that takes place by virtue of the level of work and the level of effort that goes into seeing what is the right time to enter or to exit, right? So naturally you will be early and in some places, and then you might be a little so you will have to go through some bit of pain for 1 year or 2 years. But the whole point is that doing a DIY is like eating for any headache or whatever is there. You just self prescribe and you eat a dolo, that's it. You don't really get into the actual problem of what your body might actually have. You just self prescribe, and self prescription never works. So you must always go to an advisor. So now, Archana, you can go back to that chart. Yeah. So if you see in this chart, now this is a chart that was part of the advisory service. This is the same amount of quality, the work that we did in the advisory business, right? That we are bringing on to Milestones2Wealth, right? You must see this as a quality uh, of work, not as buy or sell recommendations. Please do not do that. But this will give you an idea of how an advisor takes decisions, and for how long those decisions take time to make money, and when is that sell coming in. So if you see, there is always some sell that comes after we have stayed in, after the theme has done extremely well. So now if you see, there's a nifty chart, right? Now, if you see in 2012, there's one in, say, entered pharma. This is where we had given a buy call to our investors on the pharma side. And if you see all the way up until 15, so almost 3.5 years or something, this is when pharma had peaked out in 2015, where we gave a sell call on the pharma side, right? Now, when demonetization happened, we had given a buy call on FMCG. This was when everything was down, everything was low.
and FMCGs had a good amount of growth rate. So that took us, that is somewhere between 16 onwards up until 19, 20. Actually, it went on till 19, end of 19 and start of 20, where we were continuously selling off our calls on FMCG, right? So it takes about 3 or 4 years where we give up this sort of uh, staggered entry and staggered exit sort of a thing. So the whole point of this is to highlight that don't worry, there is the team is well equipped with research. They have enough experience to say that yes, this is something that we should be doing. This is something that we should not be doing. Now, if you see in 18, there is a very big call on gold. And if you are part of the program already, you would have gotten multiple messages. We would have done multiple, you would have been a part of multiple webinars that are on the gold side, that are on precious metal side. So it's not today that we say, yes, you should buy gold. This has been happening since 2018, right? So if you see 2018, we bought gold. All the way up until now, there is no sell that has happened yet on the gold side, right? Again, there is gold mining. So there is no sell that has taken, this is since 18, 19, 20, 21, 22, 23, 24, almost 6 years. And there is not 1 rupee that is being sold on the gold side from our side, right? Which means it's still a buy and hold sort of thing. So some themes take some time to play out. Some things continuously keep playing out. Some things don't play out. You still see negative returns for 2, 3 years, and only then they start playing out. And this level of work and this level of hand holding can only come from an experienced advisor, right? And you must not see this as regular minus direct expense ratio and then say, no, I will earn this much. I think Archana touched upon that part. It's more from a point to say that, no, I'm paying a very low cost for high quality advice, which people even in the US do not get, which is a developed nation. And we always tend to follow the West, right? So we are not even getting that. We are getting far more lower costs than a developed nation where the growth rates in India are higher than that of the US. I think Archana, you can move on to the next slide. See, direct always works only if you're very well versed. If you are not very well versed, don't self-prescribe. Stick to an advisor, right? Always stick to an advisor. Always go get help, get direction. Always look for a hand to hold, because this is a space that requires that level of education to you, right? You need to be guided, otherwise you will not be able to meet your particular goal. So only if you have the time, only if you have the knowledge and the discipline consistently, right? Only then you will be able to do well on the direct side. Otherwise, you will not. You will definitely miss out. You will see many opportunities that got missed out. You will not be able to buy at the right time or sell at the right time, right? Only if you have the knowledge, only if you have the expertise, go for it. Otherwise, you are just overpaying for a technology provider. That's it. I think Archana can go to the next slide. Yeah. Should we open the floor for Q&A? Is that it? You can scan it for if you want a plan, so you can just scan this. So thanks, Harshil, for clearly pointing out the difference in like basically ஒரு advisor எப்படி value add பண்ண முடியும் or M2W எப்படி value add பண்ணுதுன்னு you have clearly explained. So basically what that we are trying to say here in these slides are yes, so when you look, so basically நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பேசியிருந்தோம்னா maximize returns with the right choice. இந்த ரைட் சாய்ஸுங்கிறதுக்கு தான் நம்ம இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தோம். பிகாஸ் டிரெக்ட் ஃபண்ட்ஸ் ஆர் ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஜஸ்ட் நீங்க காஸ்ட்டை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வச்சு பார்த்தீங்க அப்படின்னா டிரெக்ட் ஃபண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இப்படி வேல்யூ ஆட் பண்ண மாதிரி உங்களுக்கு தெரியும். பட் வென் யூ கோ டீப் இன் டு இட், நிறைய விஷயங்களை நம்ம ஓவரால் ஓவர் இன்னும் 2019, 20, 21, ஸோ கிட்டத்தட்ட 6-7 வருஷமா நம்ம கிளைண்டோட போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணிட்டே வரோம். இந்த மாதிரி ஸ்மாலர் டிஃபரன்சஸ் தான் நமக்கு அந்த
ரைட் சாய்ஸ் எப்ப எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ பேசிக்கா இஃப் யூ ஹாவ் டைம், லைக் நம்ம நாலேஜ் அண்ட் தென் ஓவரால் நம்ம வந்து யூனோ ஃபண்ட் மேனேஜர் பத்தி தெரியுது அந்த. ஸோ பேசிக்கா வந்து ஜஸ்ட் தட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து வி ஆர் நாட் பிக்கிங் அப் ரைட். ஓகே லாஸ்ட் 3 இயர்ஸ் நல்லா பண்ணிருக்கு, நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் நல்லா பண்ணும், அண்ட் தென் ஸ்டார் ரேட்டிங் நல்லா இருக்கு, இந்த மாதிரி ஒரு ஃபியூவர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியா இருக்கு, ரிட்டர்ன்ஸ் பெட்டரா இருக்கும், இதை மட்டும் நம்ம பாக்குறது கிடையாது. அந்த ஃபண்டை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி வி சி ஹவு த ஃபண்ட் மேனேஜர் அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து பாஸ்ட் எப்படி வந்து ஃபண்டை மேனேஜ் பண்ணியிருக்காங்க, இந்த ஃபண்ட்ல வந்து என்ன மாதிரியான ரிஸ்க் அவங்க எடுத்திருக்காங்க, அந்த ஃபண்ட்ல என்னென்ன ஸ்டாக் ஹோல்டிங்ஸ் இருக்கு, அண்ட் அது வந்து எந்த அளவுக்கு க்ரோத் பொட்டென்ஷியல் இருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் அலாங் வித் நமக்கு ரொம்ப வெளிப்படையா தெரியிற அக்சசிபிள் இன்ஃபர்மேஷன் இல்லாத பல விஷயங்களை நம்ம பார்த்துதான் ஒரு ஃபண்டை உள்ள எடுக்கிறோம். அபோவ் ஆல் ஒரு கிளைண்டோட போர்ட்ஃபோலியோக்கு அது எவ்வளவு வேல்யூ ஆட் பண்ணுங்கிறது தெரிஞ்சுதான் ஒரு கிளைண்ட்டுக்கு நாங்க ஒரு ஃபண்டை சஜஸ்ட் பண்றோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கைடட் கோல் பேஸ்ட் இன்வெஸ்டிங் இருக்கும். ஸோ அபோவ் ஆல் இது உங்களுக்கு என்ன கொடுக்கும்னா ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுக்கும். ஸோ that's what we are trying to say. Between direct or regular, it doesn't mean that வந்து direct வந்து bad அப்படின்னு கிடையாது, ஒரு ரெகுலர் தான் குட், நீங்க அட்வைசர் வழியா தான் போகணும்னு கிடையாது. எல்லாருக்குமே வந்து நம்ம சொல்ல விரும்புறது என்னன்னா, உங்களுக்கு ஸோ பேசிக்கா ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணி நான் எஸ்ஐபி பண்ணிட்டேன், ஒரு நல்ல ஃபண்டை சூஸ் பண்ணிட்டேன், நான் வந்து இதெல்லாம் பார்த்துட்டேன், இந்த ஃபண்டு நல்ல ஃபண்டா இருக்கு, இதுல நான் எஸ்ஐபி போடுறேன், இதை நான் ஒரு 15 வருஷத்துக்கு போடுறேன்னு சொல்லி நம்ம உட்கார்றது வந்து கரெக்டான விஷயமா இருக்குமான்னு தெரியாது. பிகாஸ் அதே நேரத்துல ஆக்டிவா போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணி தேவைப்படுறப்போ கோல்ட் சில்வர் எக்ஸ்போஷர் எடுத்துட்டு அண்ட் தென் வந்து டெட்டுக்கு கொஞ்சம் போர்ஷன் பிளஸ் ரெகுலர், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் ரொம்பவே தேவைப்படும். ஆஸ் இன் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரோம், திடீர்னு ஒரு நாள் நமக்கு ஒரு பண தேவை வரும்போது மொத்தமா நம்ம சேவ் பண்ணது எல்லாத்தையும் எடுத்துருவோம். ஸோ அதுக்கு பதிலா நமக்கு தெரியும் இல்லையா, இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது நம்ம சேவ் பண்ணதுல இருந்து தான் எடுக்க போறோம்னு. ஸோ உங்க சைட்ல இருந்து நீங்களும் உங்களுக்கு என்ன எமர்ஜென்சி ஃபண்டுங்கிற ஒரு கார்பஸ் எவ்வளவு தேவைப்படும். ஸோ இதுல ஒரு தம்ப் ரூல் சொல்லுவாங்க, உங்களோட 6 to 12 months ஆர் 4 to 6 months ஆஃப் எக்ஸ்பென்சஸை நீங்க வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்டா வச்சுக்கலாம் அப்படின்னு. பட் அது எதுல வச்சுக்கலாம், இந்த மாதிரி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டடான எந்த குவரிஸ்க்கும் ஆன்சர் பண்றதா இருக்கட்டும், ஆர் இதுக்கு எவ்வளவு பண்ணணுங்கிற ஐடியாவை சொல்றதா இருக்கட்டும், அண்ட் எதுல பண்ணணும்னு சொல்றதா இருக்கட்டும். ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து நம்மளுடைய டைம் அண்ட் எனர்ஜியை வந்து நம்ம வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா வாட் எவர் தட் யூ ஹாவ் யுவர் ப்ரொஃபஷன், நீங்க அதுல ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணிட்டு மணியை மேனேஜ் பண்றதை எங்ககிட்ட விட்டுருங்க அப்படிங்கிறது தான் நாங்க வந்து we are trying to say here. ஸோ உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருந்தாலும் யூ கேன் ஆல்சோ ஸ்கேன் திஸ் கியூஆரை ஸ்கேன் பண்ணிட்டு உங்களோட கான்வர்சேஷனை நம்ம M2W டீமோட ஷெட்யூல் பண்ணலாம். ஸோ they will connect with you, and also உங்களுக்கு என்ன queries இருந்தாலும் you can put it in the chat box. உங்களுக்கு ஏதோ கேள்விகள் இருக்கு அப்படின்னா நீங்க உங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், நான் அன்மியூட் கூட பண்றேன். You can ask your questions also.
Archana, there are Yeah, questions coming in. questions. In which platform can we track our investments if we buy through regular MFs you suggest? See, when you're doing regular with us, you will have access to a particular platform. That platform is number one for mutual fund distributors. So if you choose any mutual fund distributor, if you choose to work with them and they use the same platform, you can view everything there. You can transact on that, no problem whatsoever. At present market scenario, can we continue or exit? I don't know what you mean by continue or exit. And I don't know where. Is it a good time for gold and silver investment? Yes. Should we exit small cap and mid cap funds now? Yes. What is the current sector slash theme that is investable? We have spoken very openly about large cap mutual funds. So large cap mutual funds is something that investors can explore. If you do if you're already on the platform, then you would have already gotten a proper plan for your goals, and depending on what is suitable for you, you would have gotten a recommendation. But don't just go with what's just trending outside. Do something that's based on your goal. Do something that's based on your risk profile. Main thing. Otherwise, that you're just chasing trends. Okay, how are the advisors assigned? Is it going to be one person or random person? No, we have a very big team of relationship managers, and one person from the team will be assigned to you based on what your requirements are. So follow up from which to pull off money. See, it depends on your goal, depends on what your risk profile is, depends on what you're saving for, depends on where you're investing. Uh, it wouldn't be wise for us to tell you to do something without knowing the entire picture. I think somebody has raised their hand. Archana, are we allowed to Yeah, I've give just them allowed access him. or I something? just unmuted him. Vijay, sir, you can just put your question now. We can unmute and you can ask your question. Vijay sir, your mic is enabled. நீங்க mic unmute பண்ணிட்டு நீங்க உங்க question கேட்கலாம். Any other person, நீங்க question வந்து director கேட்கணும் அப்படின்னாலும் any queries you have. So this is like a platform, one on one நம்ம பேசுறதுக்கும் நல்ல சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால நீங்க you can just raise your hand. நான் உங்களை unmute பண்றேன். உங்களுக்கு any queries you have, you can ask now. Hello. Yes, sir, you are audible. Yeah. Yeah. Actually, I just want to know some scenario like you have some different goal. I check in the website like to reach the milestone. For example, if we can take like 10 lakh is my milestone means how much I need to invest in monthly like based on your record minimum like that is one of my question like. So I'm ready to invest like monthly SIP like based on that. For example, if 10 lakh means you need to do monthly SIP this much amount. If 25 lakh, you need to invest this much amount this much year. So likewise, you have some criteria, right?
Hello. Harshal, you want to take the question? Sure. See, we'll reverse calculate to see that based on your particular goal, let's say if it's 10 or let's say it's 50, Okay. we'll reverse calculate to tell you based on that particular requirement, how much of lump sum you can do based on very competitive growth rates, how much of SIP you can do, and then how long it will take you to reach that particular goal. So we can do that. No, that you can do, but so that in like how much I need to do SIP. So maybe can you say that monthly SIP how much, or so I'm ready to invest SIP monthly. First point. So if you want to invest a 7-year or 10-year, I'm ready to invest. I just want to know that how much amount I need to invest on monthly basis. So Correct. like So for what we'll example, do is, Archana will get in touch with you after the webinar, and she'll okay, give you the exact numbers of how much you can do in a month, okay, because for depending on example, certain scenarios and growth rates. okay, because for example, if 10 lakh is my milestone means so monthly 5,000, so I'm okay with 5,000. So if you go with next for 25,000 for 25 lakh monthly SIP is 10,000 or 15,000 for this much here. So if we give that information, I can calculate from my side. So okay, this much amount I can afford for next 10 years. So that's the thing I just want to know. Sure. Archana will get in touch with you after the webinar, and she'll Yes, give sir. you all the numbers Okay. based Yeah. on whatever your requirements are. Okay, sure. Yeah. Okay, done. Thank Yeah. you. Thank you. Yes, sir. So to add, thanks for the question, sir, and also to add few points. So basically, when this how much SIP that I can do, this also depends on the person's cash flow. So let's say one person can do 2K a month. One person can do up to 5K a month. Even some persons are doing 25K அந்த மாதிரி பண்றாங்க. ஸோ வாட் பேசிக்கா இது ஒரு பர்சனுக்குமே மாறுது. அதனால தான் நம்ம மைல்ஸ்டோனை மட்டும் ஃபிக்ஸ் பண்றோமே தவிர இந்த அமௌண்ட் மினிமம் போடணுங்கிற மாதிரி நாங்க கிளைண்ட் கிட்ட வந்து நீங்க அட்லீஸ்ட் 5K SIP பண்ணணுங்கிற மாதிரி சொல்றது இல்ல. பேசிக்கா அது அவங்களோட கம்ஃபர்ட் லெவல்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. லெட்ஸ் சே SIP வந்து உங்களுக்கு மந்த்லி அன்டிஸ்டர்ப்டா போயிட்டே இருக்கணும். ஸோ இப்போ லெட்ஸ் சே நான் இப்போ இந்த ஒரு 4-5 மந்த்ஸ்க்கு என்னால வந்து 10K பண்ண முடியும்னு இருக்கு. திடீர்னு ஒரு கேஷ் ஃப்ளோ இஷ்யூ வரும், ஆர் எனக்கு இந்த 10K வந்து மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு, ஆரல்ஸ் எனக்கு 5K ஃபிக்ஸடா கண்டிப்பா பண்ண முடியும். ஆனா எனக்கு வந்து மாசத்துக்கு வந்து 5,000 ரூபாய் கண்டிப்பா பண்ண முடியும். ஆனா 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் எனக்கு அப்பப்போதான் வரும். லெட்ஸ் சே எனக்கு 15 தேதிக்கு மேலதான் மேபி ஒரு 2,000 ரூபாய் வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ வாட் வி கேன் டூ இஸ் பேசிக்கா லெட்ஸ் சே நீங்க ஒரு டைம் வச்சிருப்பீங்க. ஸோ நாங்க இங்க வர்றவங்க கிட்டயும் சொல்றது அதுதான், என்ன அமௌண்ட் அவங்க கம்ஃபர்டபுளா ஸ்டார்ட் பண்ண முடியுமோ அந்த SIP ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்க எப்ப வேணும்னாலும் அதை ஸ்டெப் அப் பண்ணலாம். ஸ்டெப் அப் ஆஸ் இன் எவ்ரி லெட்ஸ் சே இந்த வருஷம் நீங்க 5K போடுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் அதுல உங்களால 1,000 2,000 ஆட் பண்ண முடியும்னா நெக்ஸ்ட் இயர் நீங்க 7K போடலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு 10K போடலாம் எவ்ரி மந்த். ஸோ இந்த ஸ்டெப் அப் SIP பிளஸ் SIP பிளஸ் லம்சம் இந்த 3 தான் நாங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியா வந்து சொல்றோம். ஸோ நீங்க ஒரு SIP போட்டுட்டே இருப்பீங்க, பிளஸ் ஒரு லம்சம் போடுவீங்க மார்க்கெட் கீழே விழுறப்போ. அதோட வந்து இந்த SIPயே ஜஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் நான் 5,000 ரூபாய் தான் போடுவேன்னு இல்லாம உங்களால எப்ப முடியுதோ அப்போ நீங்க அது ஒரு 1,000 2,000 உங்களால ஸ்டெப் அப் பண்ணும்போது உங்களால இந்த கோலை வந்து இன்னும் கூட ஈஸியாவே அச்சீவ் பண்ண முடியும். ஆஸ் இன் நம்ம என்ன ட்ரை பண்றோம்னா 10 இயர்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இன்னும் இந்த 50 lakhs ரீச் பண்றதுக்கு. ஆனா அந்த 10 இயரை நம்ம இந்த மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்துறது மூலமாவும் எது வழியானா லம்சம் வழியா, அதே மாதிரி SIPயை நீங்க ஸ்டெப் அப் இன்க்ரீஸ் பண்றது மூலமாவும் இந்த 10ங்கிற கோலை நம்ம ஒரு 7-8ல அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஓவராலாவே வந்து we are focusing on. ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி வந்து உங்களுக்கு எதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் என்ன அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் சார். ஷோர். ஸோ அமௌண்ட் வந்து பேசிக்கா பாத்தீங்கன்னா இட் டிஃபர்ஸ் ஃபார் பர்சன் டு பர்சன். லெட்ஸ் சே நீங்க 10 இயர்ஸ்ல வந்து நான் வந்து இந்த அமௌண்ட்டை ரீச் பண்ணணும், 25 lakhs ரீச் பண்ணணும், அதுக்கு நான் என்ன SIP போடலாங்கிறது ஒரு கொஸ்டின். என்ன
இவ்வளோ எஸ்ஐபி பண்ண முடியுங்கிறது ஒரு பதில். இது ரெண்டையும் மர்ஜ் பண்ற ஒரு பிளேஸ்ல வந்து உங்களுக்கு நீங்க கரெக்டா என்ன எஸ்ஐபி போட்டா பெட்டரா இருக்கும், என்ன அமௌண்ட் போட்டா பெட்டரா இருக்குங்கிறது நான் உங்களுக்கு அந்த கால்குலேஷன்ஸை ஷேர் பண்றேன் சார். இந்த வெபினாருக்கு அப்புறம் ஐ கால் யூ. நம்ம we can have a one-on-one discussion based on your requirements. ஸோ இன்னொரு கொஸ்டின்ல வந்து ஃபார் 25,000 SIP how many funds are required for 1 crore target அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹர்ஷல், you can add point to that. See, it's not the question of how many funds are required, it's the question of how much of step up is required for you to reach a 1 crore target. Right? Usually, when you step up, you reach your 1 crore target by about 8 years or 7.5 to 8 years. That's what usually happens. And depending on the amount as well. But there is no number of funds that is required, but it's more to do with how much SIP you're doing and how much you can contribute more. That's it. How to guide M2W team on all investors, insurance, loan, and savings. Yeah, Archana is part of insurance as well, and she can definitely guide you. Archana, do you want to take this? எஸ். ஸோ எனி இன்வெஸ்டர் உள்ள வரும்போது பேசிக்கா வாட் வி ஆர் ட்ரைங் டு டூ, நம்ம வந்து ரிஸ்க் ப்ரொஃபைலிங் அண்ட் எஃப்ஹெச்சி அப்படின்னு 2 விஷயம் பண்றோம். ஸோ இஃப் ரிஸ்க் ப்ரொஃபைலிங் பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் ப்ரொஃபைலிங்ல உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ் இருக்கும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல லெட்ஸே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு அப்படின்னா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு உங்களோட சைக்காலஜி டெஸ்ட் பண்ற கொஸ்டின்ஸா இருக்கும். ஸோ லெட்ஸே இப்போ மார்க்கெட் 8% கீழே விழுந்திருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னு ஒரு 4-5 ஆப்ஷன் இருக்கும். based on the answer you select, let's say நீங்க ரொம்ப அக்ரெசிவான இன்வெஸ்டரா, அதாவது ரிஸ்க் எடுக்கிறதுக்கான கேப்பபிலிட்டி உங்களுக்கு அந்த பர்டிகுலர் கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்றது மூலமா நீங்க எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கக்கூடியவர் நபர்னு எங்களுக்கு தெரிய வரும். பிகாஸ் நம்ம பேசும்போது விமேசே எனக்கு பிரச்சனையே இல்லை மேம், பிகாஸ் நிறைய கிளைண்ட்ஸ் எங்கிட்ட பேசும்போது அவங்களும் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நான் லாங் டேர்ம்க்கு தான் மேம் பண்றேன், ஷார்ட் டேர்ம்ல எனக்கு ஃபண்ட் வந்து எவ்வளவு கீழே போனாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது, நான் நிறைய ரிஸ்க் எடுப்பேன், எனக்கு ரிஸ்கான ஃபண்டா கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. பட் பேசுறது நான் வச்சு இப்ப நம்ம அப்படி சொல்லுவோம், நாளைக்கு நிஜமா நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து ரெட்ல மாறும்போது, ரெட் கலர்ல இருக்கும்போது நமக்கு டெஃபினட்டா வந்து அதை ஏத்துக்கூடிய பக்குவம் இருக்குமா அப்படின்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதனாலதான் நம்ம இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் ப்ரொஃபைலிங் அப்படின்னு ஒரு ஃபார்மை வந்து ஃபில் பண்ண சொல்றோம். ஸோ அந்த ஃபார்ம்ல இருக்கிற கொஸ்டின்ஸை நீங்க ஆன்சர் பண்ணும்போது நிறைய டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் அதுல இருக்கும். நீங்க என்ன டைப் ஆஃப் இன்வெஸ்டர், ரொம்ப கன்சர்வேட்டிவான பர்சனா இல்ல பேலன்ஸ்டான பர்சனா, லெட்ஸ் சே ஹாஃப் ஆஃப் நான் இதுவும் பண்ண முடியும் அதுவும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க முடியும், ஆனா ரிட்டர்ன்ஸ் ரொம்ப வேணுங்கிறதுக்காக நான் நிறைய ரிஸ்க்கும் எடுக்க முடியாது அப்படிங்கிற பர்சனா, இல்ல ரொம்ப அக்ரெசிவான பர்சனா அப்படிங்கிறது அந்த கொஸ்டினர் மூலமா நமக்கு தெரிய வரும் சார். ஸோ அதையும் பேஸ் பண்ணி தான் நம்ம இங்க ஃபண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணுவோம். செகண்ட் நான் சொன்னது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஃபினான்ஷியல் ஹெல்த் செக். ஸோ ஃபினான்ஷியல் ஹெல்த் செக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கா நீங்க அதுல வந்து உங்களுடைய ஃபினான்ஷியல் டீடைல்ஸை நீங்க போடுவீங்க. ஸோ நீங்க ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க, உடம்பு முடியலன்னு போறீங்க அப்படின்னா மெயினா அவங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய பிபி என்ன, சுகர் என்ன, அதெல்லாம் லெவல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு ஒரு பேசிக் செக் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி we do ஒரு பேசிக் செக், அதுதான் ஃபினான்ஷியல் ஹெல்த் செக்அப். ஸோ ஃபினான்ஷியல் ஹெல்த் செக்அப்ல வந்து எப்படி நீங்க நார்மல் பாடி செக்அப்க்கு வந்து உங்களோட பிபி சுகர்லாம் பாக்குற மாதிரி ஃபினான்ஷியல் ஹெல்த் செக்அப்க்கு வந்து நம்ம ஒரு ஃபார்ம் வந்து ரிஸ்க் ப்ரொஃபைலிங்கோட சேர்த்து நீங்க ஃபில் பண்ணுவீங்க. அதுல உங்களுடைய இன்கம், எக்ஸ்பென்ஸ், லோன் கரண்டா என்ன போயிட்டு இருக்கு, அது ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்தா அதோட பிரீமியம் என்ன, டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்குன்னா அது எவ்வளவு வச்சிருக்கீங்க, இந்த கொஸ்டின்ஸ்லாம் அதுல இருக்கும். ஸோ நீங்க அதை ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இன்சூரன்ஸ் தேவை இருக்கா, இன்சூரன்ஸ் தேவை இருக்குன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்கன்னா அது கார்பரேட்ல மட்டும்தான் வச்சிருக்கீங்களா, இல்ல நீங்க வேற ஏதாவது பர்சனல் பாலிசி வச்சிருக்கீங்களா அப்படிங்கறதும் நாங்க செக் பண்ணுவோம். அதே நேரத்துல டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா அதுக்கும் நாங்க வந்து சொல்லுவோம், டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து நீங்க இன்னும் கூட லெட்ஸே உங்களுக்கு 2 கோடி தேவைப்படுது ஆனா நீங்க 1 கோடி தான் வச்சிருக்கீங்க, இந்த 1 கோடி கேப்பை வந்து நீங்க ஃபில் பண்ணலாம் அந்த மாதிரி. ஸோ லோன்ஸ் இருக்கு அப்படின்னாலும் அதை வந்து ஸோ பேசிக்கா எஸ்ஐபியை நம்ம ப்ரியாரிட்டைஸ் பண்ணிட்டு லோன்ஸை விட்டுறணும்னு கிடையாது. ஸோ லோன்ஸுங்கிற இதுல நீங்க என்ன ஃபில் பண்ணிருக்கீங்களோ அதை நாங்க மெயினா கன்சிடர் பண்ணுவோம். டெட் ஃப்ரீ நம்ம எப்ப ஆறோமோ அப்பதான் நம்மளால பெஸ்டா இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ டெட் ஃப்ரீ ஆயிட்டோம் அப்படின்னா நமக்கு மனசுல இருக்கிற பல பிரச்சனைகள், நம்ம இன்னும் லோன்
கொடுக்கணும் அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் பல விஷயங்கள் நம்மள விட்டு போயிடும். ஸோ நம்ம இன்னும் கூட ஃப்ரீயா நம்ம ஃபோக்கஸை வந்து சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல மட்டும் வச்சு நம்ம எடுத்துட்டு போக முடியும். ஸோ நீங்க அந்த ஃபினான்ஷியல் ஹெல்த் செக் ரிப்போர்ட்டும் ஃபில் பண்றது மூலமா இந்த 2 ஃபார்ம்ஸ் மூலமா உங்களை பத்தி கொஞ்சம் ஓரளவுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி நீங்க ஃபினான்ஷியல் ஹெல்த் செக்அப்ல உங்களோட இன்கம் எக்ஸ்பென்சஸும் நீங்க போடுறதுனால எங்களுக்கு உங்களுக்கு எவ்வளவு எமர்ஜென்சி ஃபண்ட் தேவைப்படும் அப்படின்னு சொல்ல முடியும். லெட்ஸ் சே இன்னும் ஒரு என்னோட ஒன் ஆஃப் த கிளைண்ட் வந்து அவங்க வந்து 10 lakh ஏர்ன் பண்றாங்க அண்ட் அவங்களோட எக்ஸ்பென்சஸ் வந்து 6 lakh இருக்கு அப்படின்னா நம்ம வந்து அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு 2-2.5 லட்சம் ஆச்சும் 2.5 லட்சம் 3 லட்சம் ஆச்சும் அவங்களுக்கு நம்ம எமர்ஜென்சிக்குன்னு நம்ம வந்து சேவ் பண்ணணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம அவங்களுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா லெட்ஸ் சே ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பாயிண்ட் ரீச் பண்ணதுக்கு அப்புறமா பேசிக் எஸ்ஐபிகளை போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எஸ்ஐபியை கொஞ்சம் டெட்டுக்கும் ஈக்விட்டிக்கும் பிரிச்சுக்கலாம். அப்ப அவர் சொன்னாரு நான் 6,000 ரூபாய் எஸ்ஐபி பண்ண முடியுங்கிற மாதிரி அவர் சொன்னாரு. ஸோ நான் சொன்னேன் சார் 4,000 ரூபாய் நீங்க ஈக்விட்டியில போடுங்க, லாங் டேர்ம்க்கு போடுங்க, இந்த 2,000 ரூபாவை நீங்க எமர்ஜென்சி ஃபண்டுக்கு போட்டுட்டே வாங்க, நம்ம அந்த 2 lakh ரீச் பண்ணதுக்கு அப்புறமா இதை நிறுத்திடலாம். ஸோ உங்களுக்கு 2.5 lakhs ரீச் ஆனதுக்கு அப்புறம் இந்த எமர்ஜென்சி ஃபண்டை நிறுத்திட்டு தென் அந்த 2,000 நம்ம ஈக்விட்டிக்கு லாங் டேர்ம்க்கு போடலாம். ஏன்னா நம்ம நிறைய கிளைண்ட் பார்த்தோம்னா மேஜரா பண்ற ஒரு மிஸ்டேக், கஷ்டப்பட்டு அவங்க எஸ்ஐபி போடுவாங்க, டிசிப்ளின்டா இருப்பாங்க, போட்டுட்டே இருப்பாங்க, ஒரு எமர்ஜென்சி வரும்போது அந்த பணத்தை அவங்க எடுக்கிறதுக்கான சூழல் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுது. ஸோ கஷ்டப்பட்டு ஒரு நல்ல ப்ராஃபிட் போயிட்டு இருக்கும்போது அவங்க பணத்தை எடுக்கும்போது அவங்களுக்கும் விருப்பம் இருக்காது, ஆனா அவங்களுக்கு வேற வழியும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம பேசிக்கா உங்களை பத்தின உங்களுக்கு எந்த வகையில எல்லாம் இன்சூரன்ஸ்லயும் சரி சேவிங்ஸ்லயும் சரி அண்ட் ஆல்சோ லோன்ஸ் அடைக்கிறதுலயும் சரி, அதாவது டெட்டை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணலாங்கிற மாதிரியும் ஒரு ஐடியா வந்து M2W கொடுக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க மிஸ்டர் ஜெகன் சார் உங்களோட ஆரம் யாரோ நீங்க அவங்களுக்கு ரீச் அவுட் பண்ணலாம். இல்லை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா டெஃபினட்டா எங்க டீம்ல இருந்து போசஸ் வெபினார் உங்களுக்கு ரீச் அவுட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க கண்டிப்பா அவங்க கிட்ட உங்களுக்கு எக்ஸாக்டா என்ன குவெரிஸ் இருக்கோ, ஈவன் நீங்க QR கோட் இருக்கு, நீங்க அதை ஸ்கேன் பண்ணி உங்க செஷன் கூட ஷெட்யூல் பண்ணுங்க. ஸோ நீங்க எல்லாமே மென்ஷன் பண்ணி கேட்கும்போது ஒரு கிளியரான ஐடியா உங்களுக்கு என்ன வேணுங்கிறத M2W will help you for that. Will there be any guidance from taxation perspective as well? Harshil, can you take this question? Yeah, Archana, I would also like to add to what you said. See, all of this you will not get when you choose a direct sort of a mutual fund approach, because that level of work itself will not go into it. And we build teams and we've built checks in place in terms of the risk profile, in terms of the financial health checkup, to make sure that every investor that we work with gets that level of attention. So, for example, if you onboard with us and Archana is your point of contact, Archana clearly will know about each and everything that goes on in your portfolio, along with me, that is the strategy team. And if there is a planning team that gets involved in it, let's say if it's a goal that you need and you have, we split it according to certain goals: education goal, marriage goal, all of that. The planning team also will know. So there are 3 teams that work for you, where all the other checks are free of cost. So everything gives you that particular direction, and everything gives us that particular direction in terms of what we can do for you. Right. Okay. So will there be any guidance from a taxation perspective as well? No. That taxation is part of your auditor's job. No tax perspective, nothing. We can if you are on the planning side, then yes, there will be some element to say that yes, this is what you can do from a tax saving instrument point. But other than that, no. Okay, I am investing in Milestones2Wealth in 2 schemes. Last week, Shamsav's video said current MF should be stopped and move to gold and silver. Should I stop? See, the 2 schemes that you're having would somewhere be between the large cap side, right? He is talking majorly from a perspective of market brain. A market has been doing and investing their SIP money in small and mid cap, right? So anything that is going on the small and mid cap, he has been very vocal. We have been very vocal to say that you must be on the side of risk management. You must be on the side of conservatism.
and move towards parts of the market that offer you that level of safety. This year, gold and silver has outperformed small caps, has outperformed equity markets. So, and this is not something that is a surprise to us, because as you saw from the chart, we have been uh, very bullish since 2018, right? And that's the same level of bullishness that we brought from the advisory side onto Milestones2Wealth. And Milestones2Wealth clearly is going to be multi-asset. So depending on the goal. So he is talking majorly from a perspective of uh, what the market is doing, and what the market has been doing has been continuously putting money into small and mid caps. Right? Both their lump sums, STPs and SIPs. So if you see, if you just go to Amphi, check out the flows, you'll see 3,000 odd crores has gone in this year into mid and smalls, where only 1,800 odd crores has gone into large caps, something of that sort. Thematic is even more. It's somewhere between 14,000 odd crores net. All of this is net. So he is talking more from a perspective of what the market is doing. And if you are on the program, then you are already ahead of the market. I think we'll keep the floor open for another 2-3 minutes. If there are further questions, please do put it in the chat box. We'll be very happy to address it. And also, I just want to say one point finally. So M2W வந்து just a mutual fund investing மட்டும் பார்க்க வேண்டாம். அதை தாண்டி ஐ தாட் as an ஆர்கனைசேஷன் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். ஃபினான்ஷியல் பிளானிங் இருக்கு, டீம் இருக்காங்க, இன்சூரன்ஸ் டீம் இருக்காங்க. ஸோ ஃபிக்ஸ்ட் இன்கம்க்கும் நாங்கள் இன்னும் பார்த்துட்டு இருக்கோம். ஃபிக்ஸ்ட் இன்கம்லயும் நாங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து எனிதிங் தட் ரிலேட்டட் டு பர்சனல் ஃபினான்ஸ் இன்னும் நீங்க டெஃபினட்டா எங்களை ஒரு கோ டு பர்சனா கன்சிடர் பண்ணலாம். ஸோ இன்னும் த அதர் டே என்னோட ஒரு கிளைண்ட் வந்து என்பிஎஸ் நான் இது வச்சிருக்கேன், இதை எப்படி பண்ணலாங்கிற மாதிரி ஐடியா கேட்டாங்க. ஆர் வந்து பிபிஎஃப் போயிட்டு இருக்கு, இதுலயே நான் கண்டினியூ பண்ணுமா, இல்லை நான் என்ன பண்ணணும், ஆர் லோன் வந்து இப்படி இந்த மாதிரி இருக்கு, இப்போ நான் எஸ்ஐபியை ப்ரியாரிட்டைஸ் பண்ணணுமா இல்லை லோனை ப்ரியாரிட்டைஸ் பண்ணணுமா, இந்த மாதிரியான எனி கொஸ்டின்ஸ். அண்ட் இன்சூரன்ஸ் பாலிசிஸும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் நிறைய வந்து எல்ஐசி பாலிசிஸ்ல போட்டுட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் எல்ஐசி பாலிசியில பிரீமியமாவே போகுது. ஆனா அந்த பாலிசி எனக்கு பெருசா ஹெல்ப் பண்ணுமா தெரியல. ஸோ எனிதிங் தட் ரிலேட்டட் டு பர்சனல் ஃபினான்ஸ் கண்டிப்பா நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். அண்ட் சே நம்ம வந்து மியூச்சுவல் அதாவது எம்எஃப் ஈக்விட்டி எம்எஃப் மட்டும் தான் பண்றோம், எஸ்ஐபி மட்டும் தான் ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு கிடையாது. அது இல்லாம உங்களோட யூனோ இன்கம் ஜென்ரேட்டிங் பண்ற மாதிரி லெட்ஸ் சே இப்ப நான் வந்து கொஞ்சம் நான் வந்து எஃப்டில போடணும், ஆர் வந்து நான் வந்து பாண்ட்ஸ்ல நான் பண்ணோம், இந்த மாதிரி எனிதிங் தட் யூ ஹாவ், ப்ளீஸ் ரீச் அவுட் டு யுவர் பர்சன், please reach out to your RM and they'll definitely guide you. So just that இது வந்து we have started with எந்த பர்டிகுலர் ஃபண்ட் வந்து உங்களுக்கு பெட்டரா இருக்கும், டிரெக்டா ரெகுலரா அப்படின்னு தான் ஆரம்பிச்சோம். பட் M2W வந்து உங்களுக்கு அங்கே நிக்க போறது இல்லை. அதை தாண்டி பல விஷயங்கள்ல we are helping you out. So please make use of us. And in whatever queries you have or whatever anything related to personal finance, please feel free to reach out to your RM so that they will definitely help you. We are so happy, or we are always we have good enthusiasm to help our clients. So please reach out. Thanks, Archana. I don't think there are any further questions. Yeah, we can thank you close all. this session for the day. Yeah, thank you all for joining in.
Have a great weekend ahead and happy Diwali to everybody. Thank you.